ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அடித்து வரப்பட்ட மலைப்பாம்பால் மக்கள் அச்சமடைந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கரையோர குடியிருப்புகளை சூழ்ந்தபடி வெள்ளம் சீறி பாய்ந்து வரும் சூழலில் ஆற்று நீரில் ஒரு மலைப்பாம்பு அடித்து வரப்பட்டது. ஒகேனக்கல் சின்னாறு மீன் மார்க்கெட் அருகே அந்த மலைப்பாம்பு செல்வதை பார்த்த பொதுமக்கள் பீதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்துச் சென்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் 16 கண் மதகு வழியாக 1,70,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் காவிரி கரைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வருவாய்த்துறை, நீர்வளத்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை நாட்களில் ஆற்றில் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வரும் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில், காங்கேயம்பாளையம் நட்டாற்றீஸ்வரர் உட்பட 10க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் நாளை ஆடிப்பெருக்கு மற்றும் அதற்கு மறுநாள் ஆடி அமாவாசை விழா விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. தற்பொழுது காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் நடுவே உள்ள நட்டாற்றீஸ்வரர் கோவிலை சூழ்ந்தபடி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் உள்ள கோவில்களில் புனித நீராட மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். தற்பொழுது வெள்ளம் சூழ்ந்துள்ள நட்டாற்றீஸ்வரர் கோவிலின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள காவிரி ஆற்றங்கரை பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழையால் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணை நிரம்பி அங்கிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் சங்ககிரியை அடுத்துள்ள காவிரிப்பட்டி, அக்ரஹாரம் ஊராட்சி, மதிக்கிழான் திட்டு, மணக்காடு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அன்னமார் கோவில் வழியாக சரபங்கா நதி பாலம் வெள்ள நீரில் மூழ்கியதால் எடப்பாடி மற்றும் குமாரபாளையத்தில் இருந்து செல்லும் அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. மேலும் காவிரியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக காவிரி கரையோர பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விளைநிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கி உள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.